story. ஸோ ஜென்ஸ் நிக்கல்ஸ் அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் எல்சே வந்து தே லிவ் நியர் த லூனேபர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாங்க. Sie haben circa 700 Schafe und 5 Hunde. 700 sheeps இருக்கு, 5 dogs இருக்கு. For ein paar Jahren hat der Bauer eine Anzeige in der Zeitung gesehen. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து அவங்க வந்து ஒரு ஆட் பார்த்துருந்தாங்க, படிச்சிருந்தாங்க. ஸோ வி ஆர் ஜூக்கன் ட்ரிங்கன் einen guten Hund für unsere Schafe. ஸோ அந்த ஆடில் என்ன இருக்குன்னா, எங்களோட ஷீப்பை பார்க்கறதுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு டாகை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. Am Abend hat mir seiner Frau Ilse geredet, ob das vielleicht ein guter Platz for ihren Hund Pero. ஸோ அவங்களோட டாக் பெரோக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பெரோ வார் நேம்லிஷ் கேன் அலைன். ஏன்னா பெரோ எப்போ பார்த்தாலும் லோன்லியாக உட்காந்துட்டு இருக்கும். Ein paar Tage später sind sie nach Walsee gefahren, haben den Bauernhof angesehen. ஸோ அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அந்த ஊருக்கு போய் அவங்க யார் கேட்டாங்களோ அவங்க ஊருக்கு போயிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் செக் பண்றாங்க. Sie wollten sicher sein, dass ihr Hund ein schönes neues Zuhause bekommt. ஸோ அவங்க வந்து ஷோரா இந்த அவங்களோட டாகுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வீடு பிளேஸ் இருக்கா இல்லையா அது நம்ம போய் செக் பண்ணலாம், செக் பண்ணியிருக்காங்க. Pero hat sich sofort wohl gefühlt und dort geblieben. ஸோ பெரோ வந்து அங்கே பார்த்துட்டு அங்கே இருந்துச்சு, டாக் அங்கே விட்டுடுறாங்க. Aber nach einem Monat war es plötzlich weg. ஒரு மந்த் தான் இருந்துச்சு, 1 மந்த்க்கு அப்புறமா அது காணும். Der neuen Besitzer war sehr besorgt und hat bei den Nickels angerufen. ஸோ இந்த புது ஓனர் என்ன பண்ணியிருக்காரு, யார் பெரோ கொடுத்தாங்க அந்த ஓனருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த டாக் எங்கே போயிடுச்சுன்னு தெரில. Als Jens Nickel 2 Wochen später zu seinen Schafen gegangen ist, war Pero da und sehr dünn. ஸோ ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அவர் வந்து அவங்களோட ஷீப்பை போய் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த டாக் இருக்கு, ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கு, தின்னாக இருக்கு. ஏர் கான்டே இஸ் ஃபாஸ்ட் நெக் க்ளௌபன். அவரால் பிலீவ் பண்ணவே முடியல. Pero ist in 14 Tagen den ganzen Weg zurückgelaufen. Der kürzesten Weg ist zumindest 320 Kilometer lang. 14 daysல வந்து அது 320 ஷார்ட்டஸ்ட் வேவே வந்து 320 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஷார்ட்டஸ்ட் வே. ஆனால் இது 14 daysல திருப்பி இவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு திருப்பி வந்திருக்கு. We are geben nie mehr einen Hund her. ஸோ அவங்க இனிமே இந்த டாகை வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ இதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் வேற என்னத்துல? ஆமா. ஸோ இதுக்கும் படிச்சீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ஸோ இங்கே பாருங்க, பிகினிங் டிசார்ட்ஸா உண்டர்ஷீட்லிஷ். ஸோ சென்டென்ஸே ஒரு டிஃப்ரெண்ட் வேல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே இந்த டெக்ஸ்ட் ஏல தான் அவங்க சொன்ன எல்லாமே இதில் இருக்கும் பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக வருது. அப்புறமா கிஃப்ட்ஸ் ஆஃப் நேபன்சாட்ஸ்னா சபார்டினேட் கிளாஸ் நிறைய இருக்கு. தஸ்ன்னு இருக்கு, தஸ் இயர் உண்டு. அதுக்கப்புறமா மற்றது நிறைய டபுள் சென்டென்ஸ் எல்லாம் இருக்கும். ஓப் இருக்கு பாருங்க, ஓப் இருக்கு இங்க. அப்புறம் தாஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேபன் சபார்டினேட் கிளாஸ்ல இருக்கு. ஸோ அதுவும் இந்த டெக்ஸ்ட் ஏ தான். இங்க பாருங்க, டன் ஸ்பேட்டர் பிளாட்லிஷ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. பிளாட்லிஷ் எங்க பார்த்தோம்ல, ஆமா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் வந்து டெக்ஸ்ட் ஏல தான் இருக்கு. ஸோ கிஃப்ட் இஸ் ஃபீல் அட்ஜெக்டிவ். ஷான் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ கூட்டர் பிளாட்ஸு. ஸோ
ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் எல்லாம் இதுல இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் ஏ தான் வந்து அவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது இதுவும் படிச்சு பாருங்க, நீங்க என்ன இது இருக்கும் சேர்ந்தான். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க, வி கேட் தி கெஷிஷ்ட வைட்டர். ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க, அதுக்கப்புறமா நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We are wohnen in Sharnam alt house in Britain Stockwell in. ஸோ ஒரு ஓல்டு பில்டிங்ல வந்து அவங்க இருக்கிறாங்க, 3rd floorல. இண்டர் ஓனும் நேபன் லெஃப்ட் ஃப்ரா நெட்சர். ஸோ பக்கத்துல வந்து ஃப்ரா நெட்சர் அவங்க இருக்கிறாங்க. ஆமா ஓகன் என்ற வாரன் வியர்வேக் தேஷால் பிஸ் ஃப்ரா நெட்சர் இன் உன்சர் ஓனும் கேட்காங்க. உன் ஒல்ட்ட உன்சர டிக்க கேட்சர் லெனி ஃப்ரூட்டர். ஸோ இவங்க வந்து வெக்கேஷனுக்காக போயிருக்கிறாங்க. அதனால இங்க ஃப்ரா நெட்சர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கேட்டுக்கு வந்து ஃபீட் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. All die Wohnungstür aufgemacht hat, ist Lenny blitzschnell weggelaufen. ஸோ அவங்க டோர் ஓப்பன் பண்ணதுமே இந்த லென்னி என்ன பண்ணுச்சுன்னா பிளிட்ஸ்னல் அப்படின்னா ஒரு மின்னல் வேகம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஷாட்ல ஓடி போயிடும் அங்கேருந்து. ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தன் பிஸ் அப்புறமா ஓப் தஸ் பிளாட்லிஷ் ஸ்பேட்டர் இந்த வேர்ட்ஸை வச்சு ஸ்டோரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு 10th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சாப்டர் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து A2 கம்ப்ளீட் பண்ணிட்டு B1 ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் நிறைய லீவ் ஆயிடுச்சு இல்லைங்களா நம்மளுக்கு நடுவில். ஸோ அதனால பண்ண முடியல. ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் இல்லாம இருந்தாங்க, அதனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. கம்ப்ளீட் பண்ண பயமா இருக்கும். A2 அளவுக்கு ஒண்ணும் A1 கூட கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சு மேம். A1 ஈஸியா தான் இருக்கும். நீங்க வந்து என்ன லாங்குவேஜ்க்கு எடுத்தாலுமே சரி, ஸோ அட்வான்ஸ்டா தானே போகும். இப்போ A1 இதுல என்ன தெரியுமா நம்மளுக்கு பிரச்சனை, ஒகாபுலரியும் கிராமரும் இது ரெண்டுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா எந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கிங்க்குன்னு ஒரு இது வச்சிருக்காங்க பாரு, இந்த சிம்பிள் தெரியுதா? சோ இந்த சிம்பிள் எல்லாம் எங்க இருக்கும்னா இஷ் ஃபிண்டே இன்டரசான் தஸ். இது வரைக்குமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க ஃபைண்ட் பண்றீங்களோ அதை பத்தி நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இந்த மாதிரி இருக்குது அப்படியே நீங்க படிச்சுக்கணும். இஷ் ஃபிண்டே இன்டரசான்ட் கமா தஸ். எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த இதுல? ஓகே, ராட்டும் பிக்கும் வந்து ஹவுஸ் டியரா வளர்க்குறாங்கன்றது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ich finde interessant dass Deutschen Ratten oder Schweinen als Haustiere ஸோ ஆஸ் அ ஹவுஸ் பெட்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ich finde interessant dass இந்த மாதிரி பாட்டா இருக்குது நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு படிச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த சிம்பிளும் சரி, ஒகாபுலரியும் சரி, கிராமரும் சரி. கிராமர் ஒரு இடத்துல புரியலன்னா அடுத்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் லெசன் பண்ணும்போது கண்டிப்பா அந்த கிராமரோட தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதனால உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, நீங்க A1 சின்சியரா சொல்லுங்க, A1க்கு நீங்க ஒகாபுலரி எல்லாம் படிச்சீங்களா இல்லையா? ஆனா ஓரளவுக்கு படிச்சீங்க தானே? ஆனா A2க்கு படிக்கிறீங்களா? உண்மையை சொல்லுங்க. இல்ல, அதுதான் ப்ராப்ளம். புரியுதா? A1க்கு ஏதோ கொஞ்சாச்சும் படிச்சீங்க, அதனால ஈஸியா தெரிஞ்சது. A2க்கு சுத்தமா நீங்க ஒகாபுலரியே படிக்கல. மீனிங் எல்லாத்துக்குமே நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்சுக்கு எல்லாத்துக்குமே எப்படி தெரியுமா, நான் இந்த பேசேஜ் எல்லாம் நான் படிச்சு சொன்னதே கிடையாது. நான் அவங்களுக்கு அவங்க தான் படிச்சு அவங்களே எனக்கு சொல்லுவாங்க என்ன மீனிங்னு. அந்த மாதிரி நீங்க முன்னாடியே படிச்சுட்டு வரணும். ஓகேவா?
அதனால சொல்றேன் இந்த பேசேஜ் எல்லாம் இந்த பேசேஜ் இருக்கு பாருங்க இது. ஸோ எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி பேசேஜ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா தானே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா என்ன ஓரளவுக்கு புரியுது மேம். இந்த கிராமர்ல தான் மைனன் டைனன் கிராமர் எல்லாம் ஈஸி தான். நான் உங்களுக்கு ஒரு கிராமர் புக் A1 to B1 வரைக்கும் அப்படின்னு ஒரு PDF அனுப்பியிருக்கேன். அது நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லல்ல. ஸோ அது பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அந்த கிராமர் பண்ணீங்கன்னா அவ்வளோ சிம்பிளா இருக்கு. ஓகே சரிங்களா? A1 to B1 வரைக்கும் எல்லாமே இருக்கு அந்த புக்ல. ஈஸியா புரிஞ்சிடும். உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? அது பண்ணுங்க. ஒகாபுலரி படிங்க. இது ரெண்டுத்துலயுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா அப்புறம் எங்கெல்லாம் அந்த பேசுறதுக்கான சிம்பல் இருக்கோ அது பார்ட்டா கொடுத்த அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் கூட படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் ஆட் பண்ணி சொல்லுங்க. அது பண்ணாலே நீங்க எல்லா லெசன்ல அது பண்ணாலே நீங்க எக்ஸாம் பாஸ். ஓகேவா? என்ன கமலேஷ்? ஓகேவா? ஓகே மேம். So 11th lesson, we decide forget how the time flies. So நிஜமாவே டைம் ஃபாஸ்டா போகுது இல்லைங்களா? ஸோ இவர் எழுதுறவர் 1 இயர்ல இருந்து 10 இயர்ஸ்ல 1 இயர்ல என்ன பண்ணாரு? விளையாடிட்டு இருந்தார். 10 இயர்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட பார்க்ல விளையாடிட்டு இருந்தாரு. 17 இயர்ஸ்ல கான்சர்ட்ல ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இங்க 22 இயர்ஸ், 34, 47, 69. ஸோ இந்த இயர்ஸ்ல அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ இது எந்த பிக்சர்ன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். Sehen Sie die Bilder an, beschreiben Sie das Leben for Michael Klein. So zur Arbeit gehen. எந்த பிக்சர்? The last one. சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. ஓகே. Mit Freunden zusammen sein. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது 10 years. als 10 Jahre ப்ளே பண்றாங்களா? viel Freizeit haben. எப்போ ரொம்ப நிறைய நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்? ஃப்ரீ டைம் சண்டேஸ் 69 Jahre. ஸோ ரிட்டையர்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு தாத்தா பாட்டி அந்த டைம்ல தான் ஃப்ரீ டைம் இருக்கும். zu einem Konzert gehen. Konzert. 17 Jahre. 17 Jahre. Musik machen. Play music. அதுவும் இதுதான் 69 Jahre. Verreisen. Full Tour. இது 22 Jahre. Spielen. விளையாடுது. இது 1 Jahre. அப்புறம் இது கூட 10 Jahre கூட விளையாடுது. 17 கான்சர்ட் போறது அந்த மாதிரி. இதுதான் 10. ஆமா. ஜெயின் அப்புறம் ஐன் ரெண்டுமே ப்ளே தானே, விளையாடுறது தானே. அது Zeit mit der Family verbringen. ஃபேமிலியோட டைம். Unterwegs sein. Always traveling. ஓகே. ஸோ இப்போ நான் ஆன்சர்ஸ் எழுதிட்டேன். இது உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆடியோ ப்ளே பண்றேன். இது கரெக்டானு பார்த்துக்கோங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. Opa, sag mal, als du 10 warst, da bist du doch auch in die Schule gegangen. Ja klar, genauso wie du jetzt. Nur hatten wir kaum Hausaufgaben und lernen musste ich auch nicht viel. Echt? Warum muss ich dann Hausaufgaben machen? Na, wir hatten vielleicht nicht viele Hausaufgaben, aber ich musste zu Hause immer viel helfen. Das war so 1960. Meine Mutter hatte doch einen kleinen Kiosk
Und da habe ich mitgeholfen. Das habe ich wirklich gern gemacht. Und wenn ich frei hatte, dann war ich mit meinen Freunden draußen und wir haben zusammen gespielt. Manchmal waren wir den ganzen Nachmittag unterwegs. Und das alles ohne Handy und so. Und als du älter warst? Mit so 16, 17 Jahren hat mich eigentlich nur Musik interessiert. Da waren gerade die Beatles total beliebt und ich war oft auf Konzerten. 1966 war ich sogar auf einem Beatles-Konzert. Das war toll. Nach der Schule habe ich dann auch das Studium angefangen. Aber die ersten Jahre hat mich das nicht besonders interessiert. Mit Anfang 20 waren meine Freunde und ich viel lieber mit unserem VW-Bus unterwegs. Und Oma war da auch schon dabei. Wir haben uns nämlich 1972 an der Uni kennengelernt. So lange kennt ihr euch schon. Ja, genau. Oh ja, wir haben viele Seminare zusammen gemacht. Und habt ihr dann auch gleich geheiratet? Also nicht gleich, aber schon bald. Warum auch nicht? Wir wollten beide eine Familie. Zuerst haben wir beide noch gearbeitet, aber mit den Kindern bin ich dann 10 Jahre zu Hause geblieben. Das war damals in den 80ern noch öfter so. Ich habe nur am Wochenende geholfen und manchmal abends. Ja, leider. Und am Wochenende wollte Opa immer Ausflüge machen. Wir hatten manchmal gar keine Lust, aber Opa wollte was Schönes erleben. Na, euch hat es doch auch Spaß gemacht. Ja, ja. Nur dein Vater hatte andere Pläne, als er ein Teenager war. Echt? Jetzt will er immer mit uns Ausflüge machen. Ja, ja. Als dein Papa und dein Onkel dann groß waren, haben Oma und ich beide viel gearbeitet. Wir waren Ende 40 und da sind gerade Computer neu gewesen. Das war eine spannende Zeit. Mir hat die Arbeit mit Computern sofort total Spaß gemacht. Und seit wann arbeitet ihr nicht mehr? Seit 5 Jahren. Aber Oma will nicht, dass ich die ganze Zeit zu Hause bin. Ja, Deshalb spiele ich wieder Gitarre. Du kennst doch meine Band. Ja klar. Und was machst du jetzt eigentlich am liebsten? Jetzt, in dieser Sekunde, sitze ich am liebsten mit dir und Oma im Garten und unterhalte mich mit euch. Komm, ich zeig dir. நோட் பண்ணீங்களா? ஸோ 10 இயர்ஸாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஷாப் மாதிரி பெட்டி கடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கியாஸ்க் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் 17 years als 17 Jahre war. So in the Mary, als Michael Klein 10 Jahre alt war, hat er mit der Mutter bei der Arbeit im Kiosk helfen, mit Freunden draußen sein und spielen. So 17 Jahreன்னா என்ன பண்ணாரு, மியூசிக், பீட்டில்ஸ், கான்சர்ட் அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ 22 Jahreக்கு வந்து ஃபுல்லாக unterwegs. அப்புறமா ஹைராட்னா என்னது, மேரேஜ் பண்ணுறது, வெட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ ஹவுஸ் ஃப்ளூகா மெச்சர் ஃபேமிலி 34 வந்து டூர் வித் அ ஃபேமிலி. 47 இருக்கும்போது ஆர்பைட் mit dem Computer. 69 Jahre Gitarre in seiner Band spielen. So இப்போ welche Aktivitäten sind Ihrer Meinung nach typisch for diese Phasen? ஸோ ஒரு லைஃப்பில் ஒரு ஃபேஸ் வரும்போது நம்ம என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ஸ்கூல் டைமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நிறைய ஹோமாக இருக்குது. ஹவுஸ் ஆஃப் காபமாக்கன், Zeit mit Freunden verbringen. ஸோ ஹவுஸ் பில்டிங், ட்ரைனிங்கு, ஸ்டடீஸ் அப்படின்னு எல்லாம் பண்ணும்போது, யூனிவர்சிட்டிலலாம் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்,
லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வேறு எதாவது இருந்தது. ப்ரொஃபஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கரியரை மார்க்கன் ஸ்ட்ரெஸ் ஆபன், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் டைம் இந்த ஓட்டி பண்ணுறது, ஊபர் ஸ்டூடெண்ட் மார்க்கன். ஸோ ஆஸ் அ ஃபாதர் அண்ட் மதர் என்ன பண்ணுவாங்க? ஃபீல் ஸ்லாஃப் ப்ரௌக்கன். ஆக்சுவலி இங்கே என்ன வரும் ப்ரௌக்கனுக்கு? ஸோ ஃபீல் ஸ்லாஃப் ப்ரௌக்கன். Sorgen haben, to have worries. Sich die Kinder kümmern, so taking care of the children. Mit den Kindern spielen, lernen. So playing with the children, அப்புறம் learning. அதுக்கப்புறமா as a retired person என்ன பண்ணும்? So Zeit haben, Reisen machen, auf Enkeln aufpassen. So taking care of grandchildren, Enkel அப்படின்னா grandchildren. இது நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஸோ இங்கே வந்து ப்ரௌக்கன் இஎன் ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கிங்க. ஆர் மாதிரி தெரியுது. எஸ் மேம். ஓகே. ஸோ அதே தான் நீங்கள் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் வாட் இஸ் சேம். Womit verbringen Sie meiste Zeit am Werktag und am Wochenende? Marken Sie Notizen. ஸோ நீங்கள் எதுக்காக நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அதாவது ஒர்க்கிங் டேஸ்லேயே ஒர்க்கிங் டேஸ் as well as weekend. Von Montag bis Freitag arbeite ich jeden Tag circa 9 Stunden. Abends bin ich meistens zu Hause. ஸோ நான் ஃப்ரம் மண்டே டில் ஃப்ரைடே என்ன பண்ணுவேன்? எவ்ரிடே எனக்கு வந்து 9 hours ஒர்க் இருக்குது. ஈவினிங்ஸ் வந்து நான் வீட்டில் இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபார் மோன்டாக் பிஸ் ஃப்ரைட்டாக் கம்ப்ளீஷனா யூனிவர்சிட்டிக்கு போவேன், காலேஜ் போவேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லணும். ஓகே. Ich hatte gern mehr Zeit. ஸோ இது என்னன்னா ஆக்சுவலி if I had more time. ஹோரன்சி வாஸ் மார்க்கண்டி பர்சன் அண்ட் பெருஃப்ளிஷ். ஸோ இங்கே ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணுறாங்க? வரும் ஹாபன்சி ஸோ வேனிக் சைட். எதனால அவங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது? எனக்கு டைம் இருந்திருந்தால் அப்படின்னு ஷாட்டே கேன் மேசைட் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன ஒர்க்கு, ஏன் உங்களுக்கு வெறும் கம்மியான டைம் இருக்குது அப்படின்னு. நான் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கணும். Stress, Stress, Stress. Sie kennen das, liebe Hörerinnen und Hörer. Wir hätten alle gern mehr Zeit, aber es gibt immer was zu tun. Wir haben uns mal umgehört, warum viele Leute keine Zeit haben und wofür sie gern mehr Zeit hätten. Ja, also Zeit habe ich sehr wenig. Ich bin Krankenschwester und arbeite oft auch in der Nacht oder am Wochenende. Wenn ich dann nach Hause komme, muss ich natürlich erst mal schlafen. Mein Mann hat ganz normale Arbeitszeiten. Wir haben also wirklich wenig gemeinsame Zeit. Außerdem haben wir 3 Kinder. Die Organisation von unserem Alltag ist oft ganz schön schwierig. Ich würde gern mal wieder mit meinem Mann ins Kino oder ins Theater gehen. Oder zum Wandern in die Berge. Aber für Hobbys bleibt im Moment einfach keine Zeit. Leider. Ich würde auch gern mehr lesen, aber meistens bin ich zu müde, wenn ich zu Hause bin.
Ich habe ein kleines Geschäft in der Innenstadt. Ich mache da alles allein. Tagsüber stehe ich im Geschäft und verkaufe und am Abend muss ich noch die Büroarbeit machen, also Bestellungen, Rechnungen und so weiter. Da bleibt natürlich nicht mehr viel Zeit übrig. Ich komme meistens erst abends um 9 nach Hause. Richtig frei habe ich nur am Sonntag und dann bin ich meistens so müde, dass ich gar nichts mache. Ich würde gern mehr Sport machen, mich mehr bewegen. Das wäre auch für meine Gesundheit besser. Ja, ich hätte wirklich gern mehr Zeit. Ich würde gern mehr mit meinen Freunden machen, auch mal unter der Woche. Einfach mehr Zeit mit ihnen verbringen. Tja, mehr Zeit wäre schön. Aber wie soll das gehen? Ich bin Studentin und ich arbeite halbtags in einem Büro. Also wenn ich nicht arbeite, bin ich an der Uni oder ich muss lernen. Ich wäre gern schon mit meinem Studium fertig. Dann hätte ich mehr Zeit für andere Dinge, zum Beispiel Reisen. Ich würde gern öfter verreisen. Auch mal nur für ein Wochenende in andere Städte. Und wenn ich mehr Zeit hätte, dann hätte ich auch gern einen Hund. Dann würde ich auch mehr spazieren gehen. Ja, die liebe Zeit. Warum haben Sie so wenig davon? Und wofür hätten Sie gern mehr Zeit? Rufen Sie uns an unter 0800 4520 402. Und jetzt erstmal ein bisschen Musik. Okay. So இவங்க என்ன பண்றாங்கன்னா she is working as a nurse. Often வந்து work night weekend எல்லாம் நிறைய work இருக்கும். Heart dry kinder. So 3 பசங்க இருக்காங்க. அதனால இவங்களுக்கு டைம் இல்ல. Heart ஐகனஸ் ஷிஃப்ட் ஓன் ஷாப் இருக்கு. எல்லாமே தனியாக பண்ணணும். செல்லிங்கு, இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு, அந்த அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. ஒன்லி சண்டே மட்டும்தான் டைமு. அன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டின் ஹாஃப் டே வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க பார்ட் டைமாக. ஸோ ஒர்க்கு அப்புறம் யூனிவர்சிட்டி படிக்கிறது அப்படியே போகுது அப்படின்றாங்க. ஸோ இவங்களுக்கு டைம் இருந்ததுன்னா எனக்கு இங்கே போய் டூர் போயிருப்பேன், டூர் போகிறதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்றாங்க. இது யார் சொன்னா? வேர் ஹேட் தீஸ் wunsch? Who has this wish? யாருக்கு இந்த விஷ் இருந்துச்சு அப்படின்னு பேர் சொல்லணும் இந்த 3 பேரில். ஃபஸ்ட்டு வந்து இவங்க would again after horizon. ஸோ நான் வந்து ட்ராவலிங் போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இருந்தால் அதுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இவங்க சொன்னது வந்து சாஸ்கியா. ஸோ இவங்க யார் சொன்னா? வேற கேன் ஸ்போர்ட் லிஷர் டென்னிஸ். So had a gun mad site for hobbies. Anthony Adams. Adams. So okay. அப்புறம் இது dash would again mad lazen. இது வந்து Adams. Adams. Hatte gern einen Hund. இதுதான் சாஸ்கியா. ஸோ வேர் கேன் மேர் மித் ஃப்ரைண்ட் அண்ட் சூசாமன். ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசைப்படுறது யாரு? டென்னிஸ். ஸோ இவங்க தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ் வின்ஷன்ஸ் இஷ் தி லாய்ட். ஸோ இத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் வந்து எதுக்கு டைம் ஸ்பெண்ட் மேர் மிச் ஃபேமிலி ஃப்ரைண்ட் அண்ட் உண்டர்நேமன். எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? எந்த ஏஜ், எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உல்டாவாக கொடுத்துருக்காங்க. இங்கே டேஷ் கொடுத்ததெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி தான்.
ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்கு, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், அதுக்கப்புறமா அது note பண்ணுங்க. We feel a present Western math side for hobbies haben. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். எடுத்துட்டீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு? யூடியூப்ல பார்த்துருக்கேன். 10 வரைக்கும். ஸோ இதுவே எடுத்துக்கோங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கொஷின்ஸ். நோட்டடா? எஸ் மிஸ். ஓகே. அடுத்தது வந்து conjunctives y எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, conjunctives yன்னா இது ஆக்சுவலி இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, ஹாபன்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம conjunctives y அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏக்கு மேலே உம்லோட் வரும், அப்புறம் வந்து இங்கே வந்து டபுள் டி வரும், பிக்கு பதிலாக டி வரும், ஏக்கு மேலே உம்லோட் வரும், ஹாட்டன். ஸோ ஹேட்டன். ஸோ இதுக்கெல்லாம் ஜைன் வேர்புக்கு வந்து வேற வேரன், அந்த வேர்ப் வந்து வுட் லீசன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பை உன்ஷன். எதாவது விஷ பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கன்ஜங்டிவ்ஸ் y யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்வெண்டட் மன் இம்மர் கேன் இஷ் அட் அ கேன் மேன் சைட். இந்த கேன் என்ற வேர்டு கூட மோஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. Would us do gan after dance and gayan? Would you like to go for dancing? Would you like to go for dancing often? அந்த மாதிரி. ஸோ விஷ பற்றி சொல்லணும்னா இந்த conjunctives y யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்க, ஃப்ராகன் இன் conjunctives y mit haben sein andere verben. ஸோ எல்லாத்துக்கும் நான் இது கொடுத்துருக்கேன். ஃப்ராகன் mit haben. ஹாபன் என்ற வேர்டு, ஹாபன் சொல்றது நான் எதில் சொல்லியிருக்கேன்? ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன். conjunctives y வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? hatten. was hatters do gan am open and we feel fright. இது அவங்களோட விஷ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம். நோட் பண்ணியாச்சா? ஸோ இது அப்புறமா படிங்க. ஹாபனோட சேர்த்து கொடுத்துருக்கேன், ஜைனோட சேர்த்து கொடுத்துருக்கேன், மிட் அந்தர வேர்பன், ஊர்டன் பிளஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ இங்கே வந்து ஊர்டன் என்ற வேர்டு வந்து கான்ஜுகேட் பண்ணியிருப்பாங்க. மார்க்கன் ரைசன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ்ல கொடுத்துருப்பாங்க. இது கான்ஜுகேட் பண்ண மாட்டாங்க, இதை வந்து கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த பேட்டர்ன் நீங்கள் இப்படியே படிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க conjunctives y பாருங்க. ஸோ used for polite request, wishes or advice. ஸோ politenessக்கு contest to mere helpful. wishes சொல்லி shut again mazite, I would like more time. advice கொடுக்குறது do solltest langsam fahren. அதே மாதிரி மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பாருங்க, ஹாஃப்லிஷர் பிட்டு பொலைட்டாக கேட்குறது, ரிக்வெஸ்ட் பண்ணுறது, பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறது. ஊடஸ் டூ மியர் பிட்டு தஸ் புட் கேபன். இஷ் வேற கேன் இம் உர்லாக். இஷ் வுட் மிச்சன் லேர ஸ்ப்ரெஷன். நோட் பண்ணிட்டீங்களா? Okay. Yes. So ein Stress. Lesen Sie die Forums bei Chart. Where order was Mark Tobias problem? Notieren Sie Stichwort. So இதை படிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் கண்டென்ட் என்ன கீவேர்ட் மட்டும் எழுதணும். என்ன கீவேர்டு மெயின் எதை பற்றி பேசுகிறாங்களோ அதை கீவேர்ட் மட்டும் எழுதணும், அவ்வளோதான். ஸோ படிக்கிறீங்களா? எஸ் மேம்.
Ich arbeite im Bereich Import und Export und das ist echt stressig. Ich habe überhaupt keine Zeit, das geht. So morgens las mein Büro ist gar nicht so weit weg, aber jeden Morgen stehe ich mit meinem Auto im Stau im அவ்வளோதான் Büro. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியில் நீங்கள் படிங்க. ஸோ இது Okay. என்ன மீனிங் பார்த்துடலாம் இருங்க. ஈ ஷேர் பைட்டு இன் பெரைஷ் ஐ எம் ஒர்க்கிங் இன் த import and export area and it is very stressful. Mainly I don't have time at all. Morningsல தான் ஸ்டார்ட் ஆயிடும். Mine bureau is gone, it's so wide wait. So my office is not so far away, but every day I am staying in the traffic jam with my car. ஸோ இங்கே வந்து ஸ்டவ் டிராஃபிக் ஜாமில் இருக்கிறவங்க டிராஃபிக்கை பற்றி பேசுகிறாங்கன்னா இங்கே ஸ்டவ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே படிங்க கமலேஷ். வாய்ஸ் பிரேக் ஆகுதுல்ல மேம், எதுவுமே கேட்கல. ஒன்றுமே கேட்கல கமலேஷ், வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆமா சரி நீங்களே படிங்க சுஜிதா. Im Büro geht es dann weiter. Meinen Kollegen diskutieren laut über ihre Projekte oder enge Fristen. Ständig kommt jemand herein und ich kann nicht richtig arbeiten. Eigentlich darf ich um 5 Uhr nach Hause gehen, aber fast jeden Nachmittags um 4:30 kommt mein Chef mit einer wichtigen Aufgabe. Konnten Sie das hier noch schnell erledigen? Also bin ich meist bis 7 Uhr im Büro oder noch länger. Ich habe Angst, dass mein Chef mich sonst entlasst und ich will das meine Stelle behalten. Dann muss ich das half oft verschieben. ஸோ ஆஃபீஸில் வந்து இட் கோஸ் ஃபர்தர். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து டிராஃபிக் ஜாமில் அங்கே ஒரு டைம் ஆகிடுமா. ஸோ ஆஃபீஸ் போனால் கொலீக்ஸ் வந்து தே வில் டிஸ்கஸ் வெரி லவுட்லி அண்ட் அபவுட் தேர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டைட் டெட்லைன்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க சத்தமாக. இல்லைன்னா ஸ்டாண்டிஷ் காம்ட் ஏமன் ஹியரின் உண்டிஷ் கேன் நிக் ரிஸ்டிக் ஆர்பைட்டட். யாராச்சும் ஒருத்தர் கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாண்டிஷ்னா கான்ஸ்டண்ட்டாக சம்மன் வில் பி கம்மிங் ஹியர் and I will not be able to work properly. Eigentlich darf ich um 5 Uhr nach Hause gehen, aber fast jeden Nachmittag um 4:30 kommt mein Chef mit einer wichtigen Aufgabe. So actually I'm allowed to go home by 5 o'clock. ஆனால் எப்போவுமே சரி அந்த 4 மணிக்கு என்னது 4:30க்கு வந்து என்னோட பாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் எடுத்துகிட்டு வந்து நிற்பார். கான்டன்சி தாஸ் இயர் நாக் ஸ்னெல் எர்லேடிகன், நீங்கள் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு தர முடியுமான்னு 4:30க்கே வந்து கொடுத்துடுவார் வேலை. ஆல்சோ பினிஷ் மைஸ்ட் பிஸீபன் ஓவர் இன் பியூரோ ஆர்டர் நாக்கலாங்க. அதனால 7 o'clock ஆகிடும், இல்லை அதுக்கும் மேலே ஆகிடும். ஸோ ich habe Angst, dass mein Chef mich sonst entlasst und ich will dort meine Stelle behalten. ஏன்னா நான் எதாவது பயமாக இருக்குது என்னோட பாஸ் எதாவது என்னை வேலை விட்டு தூக்கிடுவாரோ. ஸோ என்னோட பொசிஷனை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபெராப்ரீடுங்கன் முசிஷ் தேஷால் ஆஃப்ட் ஃபர்ஷீபன். அதனால நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், போஸ்ட்போன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுக்கணும், எதை பற்றி பேசுகிறாங்க, கொலிகன் இல்லைன்னா கைன ரூஹ நோ பீஸ்.
ஸோ இங்கே தான் எழுதிக்கோங்க, கொலீகன் எழுதிக்கோங்க. ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க? செஃப், பாஸ் தானே ட்ரபிள் கொடுக்குறாரு. செஃப் எழுதிக்கோங்க. ஓகே, இந்த படிங்க. Wenn ich zu Hause bin, will ich nur entspannen und mit meiner Frau gemütlich essen, aber ständig klingelt das Handy oder ich bekomme Nachrichten, da kann ich mich auch nicht ausruhen und bald habe ich noch Probleme in meiner Ehe. Meine Frau schimpft so. Außerdem tut mir der Rücken so weh, weil ich immer nur am Schreibtisch sitze. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? Wenn ich zu Hause bin, will ich nur entspannen und mit meiner Frau gemütlich essen. ஸோ ரிலாக்ஸ் ஆகிட்டு எங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து உட்காந்து ஒரு கம்ஃபர்டபுளாக சாப்பிடணும்னு நினைப்பேன். ஸ்டாண்டிங் கிளிங்கல் த சாண்டி. ஸோ ஆனால் ஃபோன் வந்து ஏதோ ரிங் வந்துட்டே இருக்கும், யாராச்சும் ஒருத்தர் கால் பண்ணுவாங்க. ஆர்டர் பெக்காமே நாக்ரிஸ்டர், ஸோ மெசேஜஸ் வந்துட்டே இருக்கும். Da kann ich mich nicht ausruhen. ஸோ என்னால் வந்து ரிலாக்ஸ் ஆக முடியல. Und bald habe ich noch Probleme in meiner Ehe. ஸோ அதனால என்னோட மேரிட் லைஃப்பில் கூட எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. Meine Frau schimpft schon. My wife is always scolding me. Außerdem, அதுக்கு மேலே, besides that, I have my back is paining because I am always sitting at the writing table. ஸோ இங்கே என்ன பண்ணுறது? ஹேண்டி எழுதிக்கலாம். அப்போ இங்கே வந்து ஃப்ளவ், ஏஹே ஃப்ளவ்னா பார்ட்னர், ஏஹே ஃப்ளவ் இது கூட சொல்லணும். ஏஹே ஃப்ளவ். வெறும்னே ஃப்ளவ்னா உமன்னு இல்லை லேடி வரும், ஓகேங்களா? ஏஹே ஃப்ளவ்னா வைஃப். ஆமாம். ஸோ இங்கே என்ன? ருக்கன், பேக் பெயின். Okay, welche Ratschlag passt du welchem Problem schreiben Sie die Nummern? ஸோ இது வந்து என்ன ப்ராப்ளமுக்கு வந்து அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றத சொல்லணும். ஸோ du konntest deinen Kollegen sagen, dass sie in einem anderen Raum reden sollen. ஸோ உன்னோட கொலீக்ஸ் கிட்ட நீ சொல்லலாம், அவங்க வந்து இன்னொரு ரூமில் போய் பேச சொல்லி. ஸோ இது என்ன ப்ராப்ளம்க்கு? இந்த மேலே கொலிகன், டிஸ்கூட்டியரன், லவுட்டு இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம். Wenn du dich entspannen willst, solltest du am Abend das Handy ausschalten. உனக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சின்னா என்ன பண்ணணும்? மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அவனா இது ständig klingelt das Handy oder ich bekomme Nachrichten. Ich wurde mit dem Chef über die Situation sprechen. ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்? பாஸ் கிட்ட பேசியிருப்பேன் சுச்சுவேஷனை பற்றி. அப்படின்னா இது செஃப், இந்த இது. An deiner Stelle würde ich mit der U-Bahn zur Arbeit fahren. ஒருவேளை நான் உன்னோட பொசிஷனில் இருந்தேன்னா நான் வந்து மெட்ரோ அந்த மாதிரி எடுத்திருப்பேன் ஒர்க் பிளேஸ்க்கு போகணுன்னா. ஆமாம், ஸ்டவ். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்வெண்டட் எதுக்கு கன்ஜங்டிவ்ஸ் வை யூஸ் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு இதுக்கு சொன்ன கன்ஜங்டிவ்ஸ் வை விஷ் சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஹோப்லிஷ் விச் பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, விஷுக்கு அட்வைஸ்க்கு. இது மூணுத்துக்குமே கன்ஜங்டிவ்ஸ் வை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த இதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இஷ் வுட் டூ கான்டெஸ்ட் அண்ட் டைனர் ஸ்டெல்ல வுட் இஷ் டூ ஜால் டெஸ்ட். ஸோ இதுக்கு தான் வந்து ஐ வுட், யூ குட், இன் யோர் பிளேஸ் ஐ வுட், யூ ஷுட். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த கொஷின்ஸ், இந்த ரிக்வெஸ்ட் எழுதிக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா?
ஓகே. ஸோ இதோட திருப்பி நாளைக்கு இது கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த லெசனை. ஸோ இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான்.